அந்த காலத்து நடிகைகள் எல்லாருமே ரொம்ப அழகானவங்க தான். ஆனா, அந்த காலத்து நடிகைகள் இப்ப இருக்கிற படங்கள்லலாம் நடிச்சாங்க அப்படின்னா, அந்த காலத்தோடைய அழகு இப்ப வருமா? அப்படிங்கிறதுல கொஞ்சம் சின்ன சந்தேகம் இருக்கு. ஆனா, நடிகை ஸ்ரீவித்யா அவங்க 60கள்ல அறிமுகமாகி நெறைய படங்கள்ல நடிச்சாங்க. அவங்க வயசான காலத்துல நடிச்ச படமும் சரி, ரொம்பவே அழகான தோற்றத்திலேயே அவங்க இருப்பாங்க. என்றுமே இளமை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அழகான நடிகை ஸ்ரீவித்யா. அவங்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு இருந்ததுனால சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போனாங்க. அவங்களுடைய இறப்புல சில மர்மங்கள் இருக்கிறதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல அவர் குறிப்பிட்ட ஒரு சில விஷயம் மலையாள பட உலகத்தையும் தமிழ் பட உலகத்திலையும் ரொம்பவே பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. அதுதான் ஸ்ரீவித்யாவை கரெக்டான மருந்து கொடுத்தா காப்பாத்தி இருக்க முடியும். அந்த மருந்துக்கான செலவு ரொம்ப எக்கச்சக்கமா ஆகும். ஆனா அந்த செலவை அவருடைய அறக்கட்டளை ஏற்க மறுத்துடுச்சு. அதனாலதான் ஸ்ரீவித்யாவுடைய உயிரை காப்பாற்ற முடியல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸ்ரீவித்யா பேர்ல இருக்கிற அறக்கட்டளைய முன்னாள் அமைச்சர் மலையாள நடிகர் KP கணேஷ்குமார் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட இதை பத்தி கேட்டப்ப இதுல வந்திருக்கிற செய்திகள் எல்லாமே போய் இந்த மாதிரியான மருந்துகளை மாத்தி கொடுத்தாக்கா அவருக்கு பக்க விளைவுகள் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கறதால ஸ்ரீவித்யா தான் அதை தடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு மறைந்த ஸ்ரீவித்யா மேல சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல என்ன உண்மை அடங்கி இருக்கு, டாக்டர் சொல்றது பொய்யா இல்ல இவங்க சொல்றது உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு வெளிச்சத்துக்கு வராத உண்மையா இருக்கு. இருந்தாலும் இந்த விஷயம் இப்போதைக்கு எல்லா இடத்துலயுமே பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு.